தமிழகத்தின் பல்வேறு மாவட்ட ஆலயங்களில் நடைபெற்ற கும்பாபிஷேகம், திருக்கல்யாண உற்சவம் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பம்மம் குளத்தின்கரை சிவசக்தி ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. ஓமகுண்டத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை கொண்டு கோபுர கலசத்திற்கு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தருமபுரத்தில் ஞானாம்பிகை சமேத ஞானபுரீஸ்வரர் கோயிலில் பட்டின பிரவேசத்தை முன்னிட்டு திருக்கல்யாணம் விமரிசையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சுவாமி அம்பாள் பஞ்சமூர்த்திகளுடன் உற்சவ மண்டபத்திற்கு எழுந்தருளினர். அங்கு பொதுமக்கள் சீர்வரிசை எடுத்து வர தர்மபுரம் ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் முன்னிலையில் சிறப்பு ஹோமங்கள் வளர்க்கப்பட்டு மாங்கல்ய தாரணம் செய்யப்பட்டு திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தருமபுரத்தில் ஞானாம்பிகை சமேத ஞானபுரீஸ்வரர் சுவாமி கோயிலில் திருத்தேர் உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சுவாமி அம்பாள் பஞ்சமூர்த்திகளுடன் திருத்தேரில் எழுந்தருளினர். அங்கு தர்மபுரம் ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் முன்னிலையில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் ஏராளமான பொதுமக்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர்.